இந்த கேப்ப மாவில் என்னென்னலாம் செஞ்சு சாப்பிட்லான்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இந்த அளவு மாவு 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இந்த மாவை இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். தேவையான அளவு கல்லுப்பும் பார்வப்பும் எடுத்து வச்சுருக்கு. இப்போ இதில் ஒரு இது தண்ணி ஊற்றுறேன். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் ஏற்றிடலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதை அடுப்பில் ஏற்றி வச்சு இந்த மாவை கிண்டிடலாம். அடுப்பை குறைச்சிட்டு இந்த அளவுக்கு களியை நல்லா கிண்டியாச்சு. துடுப்பால் இப்போ தண்ணியை தொட்டு இப்படி வச்சோம்னா ஒட்டக்கூடாது. அப்போ அடுப்பை குறைச்சி பண்ணதுனால அடியும் பிடிக்கலை, நல்லாவும் நேர்த்தியாக கட்டி இல்லாமல் கிண்டிடுச்சு. இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி எப்படி சாப்பிடணுன்றதை பார்ப்போம். கேப்பக்களி தயார் பண்ணியாச்சு. இந்த கேப்பக்களியில் இது சுக்கு கருப்பட்டி நுணுக்கி போட்டிருக்கு. இது இனிப்பு. இது கேப்பம் காரம் சுவை கலந்தது. இப்போ இதில் இந்த நெய் விட்டு சாப்பிட்டோம்னா உடம்புக்கும் நல்லது, சுவைக்கும் ஏற்றது. இந்த கலந்து தொட்டு தொட்டு சாப்பிடலாம். இந்த களியோட இந்த நெய் இனிப்பு எல்லாம் சேர்த்து சாப்பிடலாம். கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, இல்லை வெல்லம், மண்டை வெல்லம் இதை போட்டு நுணுக்கி அது மாதிரியும் கிண்டி சாப்பிட்லாம். இதில் நெய் போட்டு சாப்பிட்றோம். இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றியும் சாப்பிட்லாம். இது ரொம்ப சுவையாகவும் அருமையாகவும் இருக்கும். இதே மாதிரி கேப்பையின் மருத்துவ குணம் அறிந்து நீங்களும் இதை சேர்த்துக்கோங்க. இது குளிர்ச்சி மிகுந்த உணவு. இது இந்த கோடை காலத்துக்கு மிகவும் நல்லது, எலும்பையும் வலுப்படுத்தும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி.